அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தவிர்க்க இயலாத நிலையில் நேரலையில் உங்களை சந்திக்க இயலவில்லை. அதற்காக வருந்துகிறேன். இன்று ஜூலை 23 தமிழகம் உறைந்து போகும் வகையில் நடந்தேறிய ஒரு கொடூரம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலி தாமிரபரணி நதியில் அரங்கேறியது. மாஞ்சோலை என்னும் இடத்தில் அது ஒரு தோட்டம், எஸ்டேட். அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்னால் பேரணியாக திரண்டு வந்து கோரிக்கை மனு கொடுக்க காத்திருந்தனர். தலைமை தாங்கியிருந்த தலைவர்கள், 10க்கும் மேற்பட்ட அமைப்புகளின் தலைவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டும், அனைவரும் சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். வழக்கம்போல காவல்துறை அடம் பிடித்தது, பிடிவாதம் செய்தது. குறிப்பிட்ட சில எண்ணிக்கை பதினைந்து பேர் என்கிற அளவில் மட்டுமே பங்கேற்க முடியும், மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை என்று மறுதளித்தது. அதனால் ஏற்பட்ட பதற்றம், போராட்டத்தில் பங்கேற்ற அனைவருமே மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க வேண்டும், மனு கொடுக்க வேண்டும் என்று தலைவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் காவல்துறை மறுதளித்தது. அதனால் காவல்துறையினர் தடியடி நடத்தி 17 பேர் படுகொலை செய்யும் நிலைக்கு நிலைமையை மோசம். அதில் விக்னேஷ் என்கிற சிறுவன் உட்பட தாமிரபரணி நதியிலே விழுந்து பலர் உயிரிழக்க நேர்ந்தது. இது 20வது ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் தாமிரபரணி நதியிலே மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வந்தோம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா நெருக்கடியால் நாம் தாமிரபரணி நதியிலே கூட இயலவில்லை. நெல்லை மாநகரைச் சார்ந்த கரிசல் சுரேஷ் உள்ளிட்ட 10 பேர் மட்டும் தாமிரபரணி நதியிலே இறங்கி இன்றைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். நாம் இணையத்தின் வழியாக அந்த போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம், அகவணக்கம் செலுத்தியிருக்கிறோம். 20 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. எப்போதெல்லாம் உழைக்கிற மக்கள், பாட்டாளி மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அப்போதெல்லாம் ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட கொடூரமான அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை ஏவுவது
வாடிக்கையாக உள்ளது. திருநெல்வேலியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உழைக்கிற மக்கள் அணிதிரண்டு போராட முன்வருகிற போது, களத்தில் இறங்குகிற போது, அரசியல் சக்தியாக எழுச்சி பெறுகிற போது, போர் குரலை உயர்த்துகிற போது, வெகு மக்களின் போராட்டத்தை நசுக்கும் வகையிலும், இனிமேலும் அவர்கள் ஒருங்கிணைந்து அணிதிரண்டு விடக்கூடாது என்று அச்சுறுத்துகிற வகையிலும் கொடூரமான படுகொலைகளை அரங்கேற்றுவது உண்டு. தமிழகத்தில் அப்படி எத்தனையோ பல அரச வன்கொடுமைகளை நாம் சான்று காட்ட முடியும். அரச வன்கொடுமை அல்லது அரச பயங்கரவாதம் என்று நாம் குறிப்பிடுகிற போது எந்த கட்சி ஆட்சி என்பதல்ல, யாருடைய ஆட்சி என்பதல்ல, அரசு என்பது ஒரு நிரந்தரமான அமைப்பு, நிலையான அமைப்பு. அதற்கென்று உள்ள ஒரு பண்புதான் பயங்கரவாதம் என்பது. பிஜேபி ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, திமுக ஆண்டாலும் சரி, காவல்துறையின் பண்பு என்பது வெகுமக்கள் வெகுண்டெழுகிற போதெல்லாம் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய பொறுப்பு, அச்சுறுத்த அடக்கி ஒடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையின் பொறுப்பாக மாறுகிறது. ஆகவே அரசு என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு. அரசு என்பது ஒரு பெர்பெச்சுவேட் பாடி, நிலையானது. கட்சிகள் வரும் போகும். அரசுக்கு என்று ஒரு கேரக்டர் உண்டு. அது அமெரிக்க அரசாக இருந்தாலும், இந்திய அரசாக இருந்தாலும், தமிழ்நாடு மாநில அரசாக இருந்தாலும், அரசு என்பதற்கு ஒரு பண்பு உண்டு, பொருள் உண்டு. அதற்கென்று ஒரு பயங்கரவாத குணம் உண்டு. மாமேதை காரல் மார்க்ஸ் சொல்வார், அரசு மிக மோசமான கொடிய ஒடுக்குமுறை கருவி என்பார். அரசு என்பது ஒரு ஒடுக்குமுறை கருவி. அந்த அரசை கைப்பற்றுவதற்காகத்தான் கட்சிகள் போட்டியிடுகின்றன. கட்சிகள் அரசை உருவாக்குவதில்லை, அரசுக்காக கட்சிகள் உருவாகின்றன. கட்சிகளுக்கு 5 ஆண்டு காலம்தான் அந்த அரசு என்கிற இடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் மக்களால் வழங்கப்படுகிறது. ஆனால் அரசு என்பது நிலையானது. அதற்கென்று எப்போதும் தனி பண்புகள் உண்டு. ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடியவர்கள் அதை தங்களுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பது உண்மைதான் என்றாலும், அரசுக்குரிய பண்பு, அடிப்படை பண்பு என்னவோ அது எப்போதும் வீரியத்தோடு இருக்கும், நீர்த்து போகாது. ஆகவே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அரசின் பண்பு மாறாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அரசு என்பது ஒடுக்குமுறை கருவியாகவே இருக்கும். எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் அரசு என்பது பயங்கரவாத தன்மை கொண்டதாகவே விளங்கும் என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அரசுக்கென்று ஒரு பண்பு இருக்கிறது. அந்த அரசை கைப்பற்றி ஆட்சி நடத்தக்கூடியவர்களின் பண்பும் அரசின் பண்பும் இணைந்து இயங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே அரச பயங்கரவாதம் என்பது எப்போதுமே அரசு என்கிற கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்குகிற போது, அரசு கேந்திரங்களை, காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சி நிர்வாகம், வேளாண் துறை,
என்று என்னென்ன துறைகள் இருக்கின்றனவோ அவைதான் கேந்திரங்கள். அரசு கேந்திரங்களை கேள்விக்குள்ளாக்குகிற போது அரசு தன்னுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தும், உண்மை குணத்தை வெளிப்படுத்தும், அடிப்படை பண்புகளை வெளிப்படுத்தும். காவல்துறையை யார் சீண்டினாலும் அவர்கள் மீது கொடூரமான அடக்குமுறையை ஏவும். அரசை சீண்டாத வரையில், காவல்துறையை சீண்டாத வரையில் இரண்டு சாதிகளுக்கு இடையிலே மோதல் நடக்கிறது, அல்லது மதங்களுக்கு இடையிலே மோதல் நடக்கின்றன, அல்லது கட்சிகளுக்கு இடையிலே மோதல்கள் நடக்கின்றன என்றால் அப்போது வலுத்தவர்கள் பக்கம் அரசு நிற்கும், பலவீனமானவர்களை எதிர்த்து ஒடுக்கும். அரசே ஒரு பார்ட்டியாக மாறுகிற போது எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அரசு ஒரு தரப்பு, மற்றவர்கள் ஒரு தரப்பு என்று மாறுகிற போது அரசு தனது இயல்பான பண்பை வெளிப்படுத்தும். தலித்துகள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவது, சாதி இந்துக்களுக்கும் தலித்துகளுக்கும் இடையிலே மோதல் நடக்கிற போது பெரும்பாலும் தலித்துகளை தாக்குவது, தலித்துகளை சுடுவது, தலித் குடியிருப்புகளை சூறையாடுவது, தலித்துகளை வேட்டையாடுவது என்பது காவல்துறையின், அரசாங்கத்தின் பண்பாக இருக்கும். அதே சாதி இந்துக்களுக்கும் காவல்துறைக்கும் அல்லது தமிழக அரசுக்கும் இடையிலே அல்லது அரசுக்கும் இடையிலே மோதல் நிகழ்கிற போது சாதி இந்துக்களை எதிர்த்தரப்பாகத்தான் அரசு பார்க்கும். அதே கொடூரமான ஒடுக்குமுறையை ஏவும், தடியடி நடத்தும், துப்பாக்கிச் சூடு நடத்தும், குடியிருப்புகளை சூறையாடும், அனைத்தையும் செய்யும். இதுதான் அரசுக்குரிய பண்பு என்ன என்பதை புரிந்து கொள்கிற நுட்பமான இழை என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே தொழிலாளர் வர்க்கம் தங்களுடைய கூலி உயர்வுக்காக, இதர கோரிக்கைகளுக்காக பல்லாயிரக்கணக்கில் திரண்டு பேரணியாக அணிவகுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே வந்து திரண்டு நின்று தமது கோரிக்கை முழக்கங்களை எழுப்பிய நிலையில் அந்த எஸ்டேட் முதலாளிகளை திருப்திப்படுத்துவதற்காக அன்றைய அரசு, மாவட்ட ஆட்சி நிர்வாகம், காவல்துறை நிர்வாகம் கூட்டு சேர்ந்து பேரணியில் பங்கேற்றவர்கள் மீது இந்த கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தியது. தலைமை தாங்கி வந்த தலைவர்களுக்கும் தாக்குதல், அச்சுறுத்தல் நிகழ்ந்தது. எனவே மாஞ்சோலை தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த கொடூரமான தாக்குதல் என்பது அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையில் நடந்த மோதல் என்று கருதிவிடக்கூடாது. அது போராடும் மக்களுக்கு எதிரான அரச பயங்கரவாத ஒடுக்குமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டேட் டெரரிசம், அரச பயங்கரவாதம். எல்லா வன்கொடுமைகளையும் விட கொடூரமானது அரச வன்கொடுமைதான். எல்லா பயங்கரவாதங்களையும் விட கொடூரமானது அரச பயங்கரவாதம்தான். எல்லா ஒடுக்குமுறை கருவிகளையும் விட அரசுதான் கொடூரமான ஒடுக்குமுறை கருவி. பரமக்குடியிலே 7 பேரை அடித்தே கொலை செய்தது காவல்துறை. ஒரு காவலரை சீண்டினார்கள் என்பதற்காக. காவல் அதிகாரி, ஒரு காவல் அதிகாரியை நெஞ்சிலே கை வைத்து தள்ளினார்கள் என்பது மட்டும்தான் அவ்வளவு பெரிய வன்கொடுமைக்கு, அரச பயங்கரவாதத்திற்கு, அந்த படுகொலைக்கு 7 பேர் உயிர் பறிக்கப்பட்டதற்கு காரணம். அதுபோல மாஞ்சோலை தொழிலாளர்கள் அமைதியான முறையிலே அணிவகுப்பு நடத்தினார்கள். கோரிக்கை முழக்கங்களை விண்ணதிர முழங்கினார்கள். தலைவர்களும் கட்டுப்பாடோடு அந்த பேரணியில் பங்கேற்றார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காக அவர்கள் மனு கொடுத்தபோது, மனுவை கொடுப்பதற்காக சந்திக்க அனுமதி கேட்டபோது பங்கேற்ற தலைவர்கள் அத்தனை பேரும் பங்கேற்க, சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டது. குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று பிடிவாதம் செய்தது. அப்படி ஒரு பிடிவாதம் செய்ததே வன்முறையை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான். அன்றைக்கு அவர்கள் சொன்ன நொண்டிச்சாக்கு, பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பெண் காவலர்களை சீண்டினார்கள் என்பதாகும். இது வழக்கமாக தலித்துகளுக்கு எதிராக சாதி வெறியர்கள் வன்முறையில் ஈடுபடுகிற போதெல்லாம்
பெண்களை சீண்டினார்கள், பின்னால் போனார்கள், வம்பு இழுத்தார்கள் என்று ஒரு காரணத்தை இட்டுக்கட்டி சொல்வதுண்டு. அதைப்போல காவல்துறையினரும் தாங்கள் நடத்திய வன்முறை வெறியாட்டத்தை நியாயப்படுத்துவதற்காக காவல்துறையை சார்ந்த பெண்களை, பெண் காவலர்களை, பெண் அதிகாரிகளை, பேரணியில் பங்கேற்றவர்கள் சீண்டினார்கள். இதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. தோழர்களே, அதற்காக 17 பேரை கொடூரமாக அடித்து படுகொலை செய்தார்கள். மனு கொடுக்கிறதுக்கு ஒரு அனுசரிக்க காவல்துறை தயாராக இல்லை. முடிந்தவரை அவர்களால் வடிகட்ட முடியும். மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு உள்ளே நுழைகிற கேட், அங்கேயே ஒரு வடிகட்டுதல் நிகழும். அதன் பிறகு ஒரு வரவேற்பு அறை இருக்கிறது. வரவேற்பு அறையிலேயே கொஞ்சம் பேரை வடிகட்ட முடியும். அதன் பிறகு விசிட்டர்ஸ் ஹால் என்கிற பார்வையாளர் அறை இருக்கும். அங்கே கொஞ்சம் பேரை அமர வைத்து வடிகட்ட முடியும். அதிலிருந்து ஒரு சிலரை மட்டும் மாவட்ட ஆட்சியர் அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு, அந்த அறைக்கு அழைத்து செல்ல முடியும். காவல்துறை நினைத்திருந்தால், மாவட்ட ஆட்சி நிர்வாகம் நினைத்திருந்தால் 50 பேரை கூட உள்ளே அழைத்து கொண்டு போய் 10 பேரை மட்டும் பார்க்க வைத்திருக்க முடியும். ஆனால் அதற்கெல்லாம் அவர்கள் விரும்பவில்லை, உடன்படவில்லை, அதிலே அவர்களுக்கு ஆர்வமில்லை. ஆகவே அந்த மாபெரும் திரளிலேயே முடிவெடுக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்ட 10 பேர் மட்டும்தான் உள்ளே வரலாம், மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை என்று அவ்வளவு பெரிய நிரல், மக்கள் திரள் கூடியிருக்கிற போது ஒரு எதிர்மறை அணுகுமுறையை காவல்துறை கையாண்டது. ஆகவே மேல்மட்ட அளவில் அவர்கள் எடுத்த முடிவு, இந்த பேரணியில் தாக்குதல் நடத்த வேண்டும், வன்முறையில் இறங்க வேண்டும் என்கிற முடிவை திட்டமிட்டு ஏற்கனவே வைத்திருக்கிறார்கள் என்று தான் உணரத் தோன்றுகிறது. அப்படி ஒரு அற்பமான விஷயத்திற்காக கொடூரமான தாக்குதலை நடத்தி 7 வயது சிறுவன் விக்னேஷ் உட்பட 17 பேரை பலி கொடுத்த கொடூரம் அரங்கேறிய நாள்தான் ஜூலை 23, 2000 ஆண்டு. முதல் ஆண்டு நினைவு நாளில் பங்கேற்பதற்காக நான் தருமபுரியிலிருந்து நள்ளிரவுக்கு மேல் புறப்பட்டேன். வழியிலே வேடச்செந்தூர் அருகே விபத்திலே சிக்கி காயமுற்றேன். முகத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த வடு அப்படி விபத்திலே நேர்ந்த வடுதான். பிழைக்க மாட்டேன் என்கிற அளவுக்கு தலையில் பெரிய தாக்குதல் அடி. கண்களுக்கு அருகில் கண்ணாடி சிதறல்கள். நல்ல வேளை கண்களில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏறத்தாழ 2 வார காலம் நான் மருத்துவமனையில் இருந்து பிறகு உடல்நலம் தேறி மீண்டு வந்தேன். அதிலிருந்து ஒரு ஆண்டு கூட பிசகாமல் தொடர்ச்சியாக ஜூலை 23 நெல்லையில் தாமிரபரணி நதியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்துவது, வீரவணக்கம் செலுத்துவது என்பதை நாம் வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு அப்படி செல்ல இயலவில்லை. கொரோனா நெருக்கடி, கும்பல் கூடக்கூடாது. ஓரிடத்தில் அப்படி குவிகிற போது அது நமக்கு எதிராக போய் முடிந்துவிடும். யாரிடமிருந்து யாருக்கு நோய் தொற்று பரவுகிறது என்பதை கண்டறிய முடியாத அளவுக்கு சமூக பரவல் இப்போது அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் தாமிரபரணி நதியிலே மலர் தூவி அஞ்சலி செலுத்திய தோழர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இணையத்தில் பங்கேற்று அந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்காக, உரிமை போராளிகளுக்காக உயிர் நீத்த அன்பர்களுக்காக மீண்டும் லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு மக்களை நாம் அதற்கு தயார்படுத்த வேண்டும். எனவே ஜூலை 23 அரச பயங்கரவாத எதிர்ப்பு நாள் என தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம். அரச பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
அதை இந்த நாளில் ஒரு உறுதி ஏற்பாக அனைவரும் ஏற்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழ் சமூகமும் இந்த ஜூலை 23 ஜூலை 23 ஒரு வார காலத்திற்கு கருப்பு ஜூலை என்று அனுஷ்டிக்கிறார்கள். அவர்களின் மொழியில் சொல்லப்போனார். ஜூலை 23 என்ன நடந்தது? 1983 ஆண்டு ஜூலை 23 அன்று கொழும்பு நகரத்தில் கொடூரமான வன்முறை வெறியாட்டம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. தமிழர்கள் எங்கெங்கே குடியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் முகவரியை தேடி முன்கூட்டியே எடுத்து வைத்துக்கொண்டு ஆங்காங்கே தனித்தனி குழுக்களை அமைத்து தொடர் வன்முறை வெறியாட்டத்தில் தேடி தேடி போய் ஈடுபட்டனர் சிங்கள இனவெறியர்கள், சிங்கள காடையர்கள். ஏறத்தாழ 4000 பேர் வரையில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஊடகங்களில் ஆங்காங்கே கிடக்கிற தகவல்கள் 400 3000 பேர் வரையில் இறந்திருக்கக்கூடும். குறைந்தபட்சம் 400, அதிகபட்சம் 3000 பேர் இறந்திருக்கக்கூடும் என்று பதிவு செய்யப்படுகிறது. தமிழன் கறி இங்கே கிடைக்கும் என்று எழுதி வைக்கக்கூடிய அளவுக்கு, கசாப்பு கடையிலே எழுதி வைக்கக்கூடிய அளவுக்கு சிங்கள இனவெறி ஆட்டம் தலைவிரித்தாடியது. அதற்கும் ஒரு பின்னணி உண்டு. அதற்கு முன்னதாக சிங்கள படையினரை, குறிப்பாக முன்னணி தளபதிகளை 14 பேரை தமிழீழ விடுதலை புலிகள், அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களின் தலைமையிலான விடுதலை புலிகள் ஈழத்தில் வைத்து படுகொலை செய்தார்கள். தமிழினத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு வேட்டையாடிய சிங்கள படையினருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் கொரில்லா முறை தாக்குதலின்படி 1983 மரபு இராணுவம் என்பது கட்டமைக்கப்படவில்லை. அதாவது சீருடை அணிந்த புலிகள், தனித்தனியான அடையாளங்களை கொண்ட படைவரிசையினர் என்கிற அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகளாக இருந்தாலும் வேறு அமைப்புகளாக இருந்தாலும் வலுப்பெறவில்லை. அப்போது அவர்கள் கொரில்லா முறையில்தான் தாக்குதலை நடத்தினார்கள். மக்களைப் போல உடையணிந்திருப்பார்கள், சீருடை கிடையாது, மக்களோடு மக்களாக நடமாடுவார்கள். ஆனால் பகைவர்களை அடையாளம் கண்டு பின்தொடர்ந்து அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பார்கள். இதுதான் கொரில்லா தாக்குதல், கரந்தடி தாக்குதல் என்று தமிழிலே சொல்லுவார்கள். அப்படி நடத்தப்பட்ட இந்த கரந்தடி தாக்குதலில் சிங்கள படையினர் 14 பேர் அதிகாரிகள் உட்பட படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் உடல்களை ஏற்றி கொண்டு கொழும்புக்கு சென்றபோதுதான் அந்த உடல்கள் கொழும்புக்கு வந்து சேருவதற்குள்ளாக வன்முறை வெடித்தது. காலம் காலமாக கொழும்பு மாநகரத்திலே தங்கியிருந்து வியாபாரம் செய்து வருகிற, அரசு அலுவலகங்களில் பணியாற்றி வருகிற தமிழர்களின் முகவரிகளையெல்லாம் தேடி பிடித்து கொடூரமாக தாக்கி படுகொலை செய்தார்கள். அவர்களின் கடைகளை குறிவைத்து சூறையாடி தீ வைத்தார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் புலம்பெயரும் நிலை ஏற்பட்டது. அந்த வன்முறை வெறியாட்டத்திற்கு பிறகுதான் தமிழ் சொந்தங்கள் ஈழத்திலிருந்து வெளியேறி அயல் நாடுகளில் தஞ்சம் புகும் நிலை ஏற்பட்டது. ஒரு வார காலம் தொடர் வன்முறை வெறியாட்டம்.
ஜூலை 23 ஆகவே அந்த ஜூலை மாதத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு வார காலம் கருப்பு ஜூலை என்று தமிழ் சொந்தங்களால் இன்றும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. தமிழ் இனத்தின் வரலாற்றில் கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு கொடூரமான புலம்பெயர்வு, கொடூரமான வன்முறை வெறியாட்டத்தால் நிகழ்ந்த புலம்பெயர்வு. கருப்பு ஜூலை என்று இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறது. கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த சிசுவை கிழித்து கொன்றார்கள். இனவெறி எந்த அளவுக்கு உச்சத்தை தொடுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. தோழர்களே, இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழ்ச் சொந்தங்கள் வாழ்வதற்கு புலம்பெயர்ந்து அங்கேயே போய் குடியேறி இருப்பதற்கு 1983 ஆண்டு தொடங்கிய சிங்கள இனவெறியாட்டம்தான் கொழும்பு மாநகரத்தையே கொளுத்திய அந்த கொடூரம்தான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்களை புலம்பெயர வைத்திருக்கிறது. எனவே தமிழீழச் சொந்தங்களால் நினைவு கூறப்படும் கருப்பு ஜூலை என்கிற ஜூலை 23 ஜூலை 29 வரையிலான இந்த காலகட்டத்தை நாமும் ஒரு துயர வாரமாக, கருப்பு ஜூலை வாரமாக நினைவு கூறுவோம். ஆங்காங்கே தோழர்கள் இது குறித்து இணைய வழி கருத்தரங்கு நடத்தலாம், இணைய வழியில் கவியரங்கமும் நடத்தலாம். ஒரு வார காலத்திற்கு கருப்பு ஜூலையை நினைவு கூறுவோம். அந்த போராளிகளுக்கு, பொதுமக்களுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அருமை தோழர்களே, அமைப்பு நிர்வாகம் குறித்து சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். ஜூலை 25 கடைசி நாள் விண்ணப்பிப்பதற்கு என்று ஏற்கனவே அறிவிப்பு செய்தோம். இன்றைக்கு 23, இடையிலே இன்னும் ஒரு நாள் தான். குறுந்தகவல்கள் SMS வந்து கொண்டிருக்கின்றன. ஜூலை 31 வரையில் ஒரு கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான வேண்டுகோளாக இருக்கிறது. பலருக்கு வங்கியிலே பணம் செலுத்த இயலவில்லை. ஆகவே கால அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து இருக்கிறது. SMS மூலமாக தோழர்கள் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நான் அந்த வேண்டுகோளை ஏற்று விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை 25 என்பதை ஜூலை 31 என அறிவிக்கிறேன். இந்த கால நீட்டிப்பு பலருக்கு பயன் தரும் என்று நான் நம்புகிறேன். விண்ணப்பிக்காதவர்கள் உடனே விரைந்து விண்ணப்பிக்க வேண்டும். ஜூலை 31 கடைசி நாள் என்பதை மறுபடியும் அழுத்துகிறேன். ஜூலை 25க்கு பதிலாக ஜூலை 31 வரையில் விண்ணப்பிக்கலாம் என்பதை கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இதுவரையில் விண்ணப்பித்தவர்களுக்கு அவரவர் தொலைபேசி எண்களுக்கு தங்களின் விண்ணப்பம் கிடைக்கப்பெற்றது என்கிற தகவல்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இன்றைக்கே 99% மேலானவர்களுக்கு SMS கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். யாருக்கு விண்ணப்பித்தும் தகவல் வந்து சேரவில்லையோ அவர்கள் உடனடியாக தலைமையை தொடர்பு கொள்ளலாம். நான் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன், இந்த பொறுப்புக்காக விண்ணப்பம், ஆனால் எனக்கு அப்படி பெற்றுக்கொண்டதற்கான குறுந்தகவல் வந்து சேரவில்லை என்று கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள்
முதன்மைச் செயலாளர்கள், தலைமைச் செயலாளர்கள் போன்றவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும். அந்த அந்த பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் விரைந்து விண்ணப்பிக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், ஜூலை 31 வரையில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்படுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், SMS வராதவர்கள் தலைமை பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு தங்களுக்கு குறுந்தகவல் கிட்டவில்லை என்கிற தகவலை தெரிவிக்க வேண்டும். அப்போதுதான் தொடர்பு கொண்டு எந்த தேதியில் விண்ணப்பித்தீர்கள் என்பதை கண்டறிந்து உறுதிப்படுத்த முடியும். இல்லை என்றால் மறுபடியும் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை தர முடியும். ஆகவே எனது அருமை தோழர்களே, 25க்கு பதில் 31 வரையில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பிக்காத தோழர்கள் விரைந்து விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைக்கு ஜூலை 23இல் 2 முக்கியமான நிகழ்வுகளை நாம் வரலாற்று சுவடுகளை பகிர்ந்து கொண்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம் முகநூல் நேரலையில். நன்றி.